कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे कृष्ण कृष्ण उपदेशामृत श्लोक नंबर 6 டெக்ஸ்ட் 5 அன்றைக்கி எல்லாம் படிச்சிட்டோமா? யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? டெக்ஸ்ட் 5 எது வரைக்கும் படிச்சிருக்கோம்? யாருக்குமே ஞாபகம் இல்லை. ಪೂರ್ತಿ ಓದಾಯ್ತಲ್ಲ? ಓಕೆ. ಟೆಕ್ಸ್ಟ್ 6 ಓದೋಣ ಇವತ್ತು. ಶ್ಲೋಕ ನಂಬರ್ 6. ఏమది వేరే వాళ్ళకి లింక్ లేదా? మీరు ఇచ్చినారా? ఇచ్చినాను ప్రభు. వాళ్ళు 8 గంటలకు వస్తారంట. వాళ్ళు మాతాజీ క్లాస్ ఉందంట ప్రభు. అవునా? ఇద్దరికినా? జ్యోతి మాతాజీ వచ్చిండారు. ఏమో మాతాజీ 8 గంటలకు వస్తారు. జ్యోతి మాతాజీ వచ్చి యా పేర్లో ఉండరు? జీవనా? హరే కృష్ణ ప్రభు. జ్యోతి అనే పేర్లోనే ఉంది ప్రభు. ఓకే. ఇప్పుడు జ్యోతి అని వచ్చి అప్పుడే జీవా అని ఉండే దానికి. అవునా? జ్యోతినా? ఓకే ఓకే. ఎవరు జీవాన్ వచ్చారు? ఎవరు? ఎవరో అది దీంట్లో మ్యూట్లో వేసుకోండా. జీవాన్ వచ్చారు ఎవరు వాళ్ళు? ఓకే రైట్. టెక్స్ట్ నెంబర్ 6. ஓகே. நீங்கள் தானா? சரி சரி மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. நான் மறந்துட்டேன். ஜீவா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. லாஸ்ட்டு சாட்டர்டே ஆன்லைன் கிளாஸ் வரலையா மாதாஜி நீங்கள்? சனிக்கிழமை நம்ம கோயிலில் இல்லைன்னு சொல்லி இல்லை, ஆன்லைனில் பண்ணோம் இல்லையா? அப்போ வந்தீங்களா? ஆமாம் பிரபு, நான் வரல. பிள்ளைங்களுக்கு ஏதோ கிளாஸ் போயிட்டு இருந்தது ஆன்லைன்ல. ஓகே ஓகே ஓகே. உங்ககிட்ட தனியாக பெரிய ஃபோன் இல்லைங்களா? இல்லை, எனக்கு பட்டன் ஃபோன் தான் இருக்கு. அப்படிங்களா? இது தம்பி ஃபோன் என்கிட்ட இருந்தது. அவங்க காலேஜ் போகிறாங்க, அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே. அதுக்காக. சரி 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 சரி. முடிஞ்சால் பெரிய ஃபோன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கிருஷ்ணருக்காக. ஓகே பிரபு. ஓகே. दृष्टै स्वभावजनितै जानितर्वपुषश्च दोषैर् दृष्टै स्वभाव दृष्टै स्वभावजानितैर्वापुषश्च दोषैर् प्रकृतवतं न प्रकृतात्वं इह भक्त जनस्य पाश्येत् गंगांबाशम नाकालु बुद्बुदपेन पानकैर् ब्रह्मद्रावत्वं अपगच्छन्ति
அபசக்தி நீரதர்மைர் அபசக்தி நீரதர்மை திருஷ்டை ஸ்வபாவஜானிதர்வபுசஸ்ஸ தோஷைர் ந பிரக்ருதத்வம் இஹ பக்தஜானஸ்ய பாஷ்யேத் கங்காமபாஷம் ந காலு புத்புதபேன பங்கைர் ஒரு நிமிஷம் ஓகே பிரம்மத்ராவத்வம் அபகச்சதி நீரதர்மை வேர்ட் பை வேர்ட் படிங்க வேர்ட் பை வேர்ட் திருஷ்டை ஸ்வபாவஹ ஸ்வபாவா எல்லாரும் படிக்காதீங்க ஒருத்தர் படிங்க மற்ற எல்லாருமே ரிப்பீட் பண்ணுங்க ஸ்வபாவ ஜானிதை யார் படிக்கிறீங்க தேஹதா சா ಮತ್ತು ದೋಷೈ ದೋಷಗಳಿಂದ ಅಲ್ಲ ಪ್ರಕೃತಾತ್ವಂ ಇಹ ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಭಕ್ತಜನಸ್ಯ ಶುದ್ಧ ಭಕ್ತನ ಪಶ್ಯೇತ್ ನೋಡಬೇಕು ಗಂಗಾಜಲದ ಖಂಡಿತವಾಗಿ ನೀರಿನ ಗುಳ್ಳೆ ನೊರೆ ಮತ್ತು ಕೆಸರುಗಳಿಂದ ಬ್ರಹ್ಮದ್ರವತ್ವಂ ದಿವ್ಯ ಭಾವವು ಅಪಗಚ್ಚತಿ ಹಾಳಾಗುತ್ತದೆ ನೀರಧರ್ಮದಿಂದ Translation purport given by Bhaktivedanta Swami Srila Prabhupada ki. தமிழ்ல படிங்க யாராவது தமிழ்ல படிங்க டிரான்ஸ்லேஷன் பொருளுரை. ஹரே கிருஷ்ண பிரபு மொழிபெயர்ப்பு வழங்கிய ஆசா பக்திவேதாந்த ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். படிங்க பிரபு. தன்னுடைய உண்மையான கிருஷ்ண உணர்வு நிலையில் வைக்கப்பட்டதால் தூய பக்தன் உடலுடன் தன்னை சம்பந்தப்படுத்திக் கொள்வதில்லை. இத்தகைய தன்னுடைய உண்மையான கிருஷ்ண உணர்வு நிலையில் வைக்கப்பட்டதால் தூய பக்தன் உடலுடன் தன்னை சம்பந்தப்படுத்தி கொள்வதில்லை. இத்தகைய பக்தரை ஜடவியூகத்திலிருந்து பார்க்க கூடாது. உண்மையில் தாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்த உடலையோ, மோசமான நீர கொண்ட உடலையோ, அகங்காரின உடலையோ அல்லது நோய்வாய்ப்பட்ட உறுதியற்ற உடலையோ ஒரு பக்தர் கொண்டிருந்தாலும் அவற்றை கணியாது விட வேண்டும். சாதாரண பார்வையில் குறிக்கோளில் இருந்தாலும் ஒரு தூய பக்தரின் உடல் என்றும் கலங்கப்படுவதில்லை. அது நுரை சேறு நிறைந்த மலைக்கால கங்கை நீரை போன்றது.
கங்கை நீர் என்றுமே மாசுபடுவதில்லை. ஆன்மீக உணர்வில் முன்னேறியவர்களை கங்கை நீரில் நிலையை பார்க்காமல் அதில் நீராடுவர். பொருளை படிக்கணுமா பிரபு? படிங்க பிரபு, படிங்க படிங்க பிரபு. பொருளுமே ஆத்மாவின் வேலையான சுத்த பக்தி அல்லது பகவானின் திவ்ய சேவையில் ஈடுபடுவது முக்தி பெற்ற நிலையில் புரியப்படுவதாகும். பகவத்கீதையில் 14.26 மாம் சேயோ பிரச்சனை நான் படிக்கிறேன், அப்படி ரிப்பீட் பண்ணுங்க எல்லாருமே. மாம்சயோ வியபிசாரேனா பக்தி யோகேன சேவதே சாகுணான் சமதித்யைதான் பிரம்ம பூயயா கல்பதே. ஓகே, கொஞ்சம் மீனிங் படிங்க. பூரண பக்தி தொண்டில் ஈடுபட்டு எந்த நிலையிலும் இழிவு அடையாத ஒருவன் ஜட இயற்கை குணங்களிட உடனடியாக கடந்த பிரம்ம நிலைக்கு வந்தடைகிறான். அவ்வியபிசானி பக்தி என்றால் கலகப்பற்ற பக்தி என்று பொருள். பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள ஒருவன் ஜட எண்ணங்களை இல்லாதவனாக இருத்தல் வேண்டும். இந்த கிருஷ்ண உணர்வில் இயக்கத்தில் ஒருவனது உணர்வு மாற வேண்டும். ஜட இன்பத்தை எண்ணி உணர்வு இருந்தால் அது ஜட உணர்வு. ஆனால் கிருஷ்ணருக்கு சேவை புரிவதை எண்ணி இருந்தால் அதுவே கிருஷ்ண உணர்வு ஆகும். சரணடைந்த ஆத்மாவானது ஜட நோக்கங்கள் இல்லாமல் கிருஷ்ணருக்கு சேவை புரிகிறது. வர்க்கம் மாசற்ற பக்தி தொண்டானது உடல் மனம் ஆகியவற்றின் செயல்கள் ஆன ஞானம் மன கற்பனை கர்மம் பலநோக்கு செயல்கள் ஆகியவற்றையெல்லாம் கடந்தது. அதுவே தூய பக்தியாகும். ஆத்மாவிற்கு பொருத்தமான செயல் பக்தி யோகமாகும். மேலும் ஒருவர் கலங்கப்பட்ட மாசற்ற பக்தி தொண்டில் ஈடுபட்ட பொழுது அவர் முக்தி அடைவதற்கிறார். கிருஷ்ண பக்தர் ஒருவரின் உடல் ஜடத்தால் கட்டுப்படுத்துவதாக தெரிந்தாலும் உண்மை அதுவல்ல. எனவே ஜட யுகத்திலிருந்து ஒரு தூய பக்தரை ஒருவன் பார்க்க கூடாது. பக்தனாகாமல் ஒருவரை பக்தரை பூர்ணமாக ஒருவன் காண இயலாது. முந்தின பதத்தின் விளக்கப்பட்டுள்ளது போல் கனிஷ்ட அதிகாரி, மத்திய அதிகாரி, உத்தம அதிகாரி என்று 3 வகையான பக்தர்கள் உள்ளனர். கனிஷ்ட அதிகாரியால் பக்தரையும் பக்தர் அல்லாதவரையும் வேறுபடுத்தி காணவியலாது. அவர் கோயிலில் உள்ள பகவானின் விக்கிரத்தை வழிபடுவதை பற்றியே எண்ணுபவர். ஆனால் மத்தியம் அதிகாரியால் பக்தரல்லாதவர் இடையே வேற்றுமை காண முடியும். அது மட்டுமல்லாமல் பகவானுக்கு பக்தனுக்கு உள்ள வேறுபாட்டையும் அவர் அறிவார். இவ்வாறாக பரமபுருஷர் முழுவதற்கு கடவுளையும் பக்தரையும் பக்தரல்லாதவரையும் வெவ்வேறு வழிகளில் நடத்துவார். ஒரு தூய பக்தரின் உடல் குறைகளை யாரும் குறை கூறக்கூடாது. அப்படி குறைகள் இருப்பினும் அவற்றை கவனிக்காது விட வேண்டும். பகவத் சேவையை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். பகவத்கீதையில் கூறியபடி அபிஷேதோ சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்யபக் சாதுரேவ ச மாந்தவ்யா சம்யக் வியவஸ்திதோ ஹி சா. சில சமயங்களில் ஒரு பக்தர் விரும்பகாத செயல்களை செய்தாலும் அவரை நற்குணங்கள் பொருத்தி சாதுவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அவருடைய உண்மை நிலை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துவதே ஆகும். அவரை ஒரு சாதாரண மனிதனாக கருதக்கூடாது. ஒரு தூய பக்தர் பிரம்மன் அல்லது கோசாமி குடும்பத்தில் பிறக்காவிட்டாலும் பகவானுடைய சேவைகள் ஈடுபட்டிருந்தால் அவரை புறக்கணிக்கவே கூடாது. உண்மையில் ஜட கருத்து ஜாதி அல்லது பரம்பரை கொண்டு கோசாமிகளின் குடும்பத்தில் இருக்க முடியாது. கோசாமி என்ற பட்டம் தூய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுவதாகும்.
இவ்வாறு நாங்கள் ரூப கோசாமி மற்றும் சனாதன கோசாமி தலைமையாக இருக்கும் 6 கோசாமிகளை பற்றியே சொல்கிறோம். ரூப கோசாமியும் சனாதன கோசாமியும் நடைமுறையில் முகமதியார்களாகவே மாறிவிட்டிருந்தனர். தங்களது பெயர்களை கூட தபீர் கசா மல்லிக் என்று மாறிக்கொண்டனர். ஆனால் ஸ்ரீ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர் கோசாமியாக்கிறார். எனவே கோசாமி என்ற பட்டம் பரம்பரையில் வருவதல்ல. கோசாமி என்றால் புலன்களை கட்டுப்படுத்தியவர் அல்லது புலன்களுக்கு எஜமானவர் என்று பொருள். ஒரு பக்தர் புலன்களால் கட்டுப்படுத்துவதில்லை, மாறாக புலன்கள் அவர் கட்டுப்படுத்தப்படுகிறார். எனவே அவரை சுவாமி என்றோ கோசாமி குடும்பத்தில் பிறக்கப்பட்டுவிட்டாலும் கூட அழைக்க வேண்டும். இக்கூறியபடி ஸ்ரீ நித்யானந்த பிரபு மற்றும் ஸ்ரீ அத்வைத பிரபுவின் சந்ததியினராகிய கோசாமியில் கண்டிப்பாக பக்தர்களாம். ஆனால் மற்ற குடும்பத்திற்கு வரும் பக்தர்கள் ஒதுக்கி பேதம் பாராட்டக்கூடாது. உண்மையில் முந்தைய ஆச்சாரியர்களின் குடும்பத்திலிருந்து வரும் பக்தர்கள், ஆனால் மற்ற சாதாரண குடும்பத்திலிருந்து வரும் பக்தர்களும் இருவரையும் சமமாக பாவிக்க வேண்டும். இவர் ஒரு அமெரிக்க கோசாமி என்று ஒருவர் எண்ணி பேதம் காணக்கூடாது. இவர் ஒரு நித்யானந்த வம்ச கோசாமி என்று ஒருவன் எண்ணக்கூடாது. கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் உள்ள அமெரிக்க வைஷ்ணவர்களும் கோசாமி பட்டத்தை நாங்கள் அளிப்பது குறித்து சிலர் எங்களை எதிர்க்கிறார்கள். சில சமயங்கள் மக்கள் அமெரிக்க வைஷ்ணவர்களும் அவர்களது சந்நியாசம் அல்லது கோசாமி பட்டம் உண்மையானதல்ல என்று கூறி விடுகிறார். ஆனாலும் இப்பந்தத்தில் ஸ்ரீல ரூப கோசாமி கூறியபடி ஒரு அமெரிக்க கோசாமிக்கு ஆச்சாரியர்களின் குடும்பத்திற்கும் பிறந்த கோசாமிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதே சமயம் பிராமண குடும்பத்தில் பிறக்காமலோ நித்யானந்தா ஹரிகிருஷ்ண பிரபு போதும். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्री गुरुवे नमः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. रिपीट பண்ணுங்க. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्णा